கைஸ் ரொம்ப ஈஸி அண்ட் ஹெல்தியான அண்ட் ஆல்சோ குறைஞ்ச செலவில் ஹீமோகுளோபின் அதிகப்படுத்துறதுக்கான ஒரு ஜூஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஹீமோகுளோபின் நிறைய பேர் லேடிஸ்க்கு ரொம்பவே குறையா இருக்குன்னு சொல்லிட்டு காஸ்ட்லி என்னென்னமோ பண்ணுறோம். பட் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவங்க பீட்ரூட் ஜூஸ் தான். நார்மலாக எனக்குமே அந்த பீட்ரூட் ஸ்மெல் பிடிக்காது. நிறைய பேருக்கு அந்த பீட்ரூட் ஸ்மெல் அண்ட் ஆல்சோ பார்த்தாலே பிடிக்காது. பட் இந்த ஜூஸை ட்ரை பண்ணி பாருங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு மேக்ஸிமம் பிடிக்கலாம். ரெகுலராக ட்ரை பண்ணி பாருங்க. ஹீமோகுளோபின் அதிகரிக்கும். அண்ட் ஆல்சோ இதில் அந்த பீட்ரூட் ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக இஞ்சியும் ஏலக்காவும் சேர்க்கிறோம். ஏலக்காய் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஏலக்காய் வந்து அந்த ஃப்ளேவருக்காக மட்டும் இல்லை, ஏலக்காயில் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது. அண்ட் ஆல்சோ இந்த சில பேருக்கு இந்த வாமிட்டிங் சென்சேஷன் அதிகமாக இருக்கும்ல, அவங்களாம் ஏலக்காய் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அண்ட் ஆல்சோ இஞ்சி பற்றி சொல்லி ஆகணும். இஞ்சி வந்து முன்னாடி நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஒரு 2 வீக்ஸ் ஒன்ஸ்க்கு அம்மா வந்து இஞ்சிலாம் தனியாகவே அரைச்சி குடிப்பாங்க. அந்த உரப்போட குடிப்போம். பட் இந்த அதுக்கெல்லாம் இப்போ வாய்ப்பே இல்லை. சப்போஸ் இந்த ஜூஸ் மூலமாவது நம்ம குழந்தைகளுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம், நம்மளும் குடிப்போம். இந்த இஞ்சி வந்து செரிமானத்துக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும். இப்போ நம்ம நார்மலாக சாப்பாடு சாப்பிட்றோம், மோஷன் போகிறோம், செமிச்சிட்டு நினைக்கிறோம். அப்படி கிடையாது. செமிக்கிறது அப்படின்னா குடல் அந்த சத்தை வந்து கரெக்டாக நம்ம சாப்பிட்ற சாப்பாடுக்குள்ள சத்தை கரெக்டாக குடல் உறிஞ்சினா மட்டும்தான் கரெக்டான வழியில் டைஜஸ்ட் ஆகுது அப்படின்னு அர்த்தம். இல்லைன்னா ஓட்டக்கூடத்தில் தண்ணி ஊற்றுற மாதிரி அது ஒரு வழியாக சத்து ஒரு வழியாக வெளியே போயிட்டே இருக்கும், நம்ம ஒரு வழியாக சாப்பிட்டே இருப்போம். பட் ஹெல்த்தாகவே இருந்த மாதிரி தெரியாது. நமக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ டயர்டாக இருக்குமா, இல்லை நல்ல ஹெல்த்தாக எவ்வளோ சாப்பிட்றோம் பட் டயர்டாக இருக்குமா, நல்ல எனர்ஜெட்டிக்காக இருக்குமா அப்படிங்கிறது தெரியும். ஒரு 2 வீக்ஸ் ஒன்ஸ் நம்ம இஞ்சி குடிச்சிட்டு இருந்தாலே நல்ல உடம்பு நல்ல சுறுசுறுப்பாக இருக்கும். அதாவது உங்கள் உடம்புக்கு அது பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க, பார்த்துக்கோங்க. இதில் வந்து அந்த ஜூஸில் ஜிஞ்சர் எல்லாமே கலந்துருக்கிறதுனால ரொம்பவே ஹெல்த்து. அண்ட் ஆல்சோ மார்னிங் இலையிற குடிக்கும்போது நமக்கு அந்த இன்னும் அந்த பித்த சம்மந்தமாகலாம் இருக்கும்போது சில பேருக்கு அந்த பித்தம்லாம் அதிகமாக இருக்கலாம், அதெல்லாம் வந்து ரொம்பவே நல்லது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஆக்சுவலாக இந்த ஜூஸ் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது என்னோட பொண்ணு தான். ஒரு பீரியட் டைமில் கொஞ்சம் டயர்டாக இருக்குன்னு படுத்திருந்தபோது பாப்பா தான் பார்த்துட்டு மேடம் நெட்டில் சர்ச் பண்ணியிருக்காங்க, மாதுளை ஜூஸ் வந்திருக்கு. அந்த டைமில் வீட்டை பழம் இல்லை, ஸோ வெஜ்ஜில் எதுவும் தேடும் போது இந்த பீட்ரூட் ஜூஸ் வந்திருக்கு, போட்டு கொடுத்தா ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. அந்த டைமில் அந்த பீட்ரூட் ஜூஸோட அவள் எனக்கு பண்ணது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. மறுநாள் பயங்கர சண்டையாக இருக்கும், அது வேறு விஷயம். அந்த டைமில் பிள்ளைங்க நம்மளுக்கு பண்ணும்போது ரொம்பவே ஒரு ஹாப்பியான மூமெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக வீடியோ போட்டுருந்தேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் எடுத்துக்கோங்க. தேங்க்யூ.